மாம்பலத்தில் ஜெய்சங்கர் தெருவில் 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஷிரடி சாய்பாபா கோவில். ராமநவமி வேளையிலே பாபாவுன் தரிசனம், காணுகின்ற கண்களுக்கெல்லாம் கோடி கோடி புண்ணியம். சாயி பக்த சிரோமணிகளான விசாலாட்சி மாதா மற்றும் துரைசுவாமி ஐயர் அவர்களின் பாதத்தை வணங்கி சாய் தமிழ் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பரிபூரண வணக்கம். சென்னை விஸ்மாம்பலத்தில் இருக்கிற சாய்பாபா கோவிலில் ராமநவமி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாம்பலத்தில் ஜெய்சங்கர் தெருவில் 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஷிரடி சாய்பாபா கோவில் பக்தர்களால் வழிபட்டு வந்துருக்கு. சாய்பாபாவினுடைய அருளால் மாதா விசாலாட்சி அம்மா மற்றும் துரைசுவாமி ஐயர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அங்கே ஷிரடியிலையும் ராமநவமி விமர்சையாக கொண்டாடப்படுறது. உருஸ் என்ற முஸ்லீம் பண்டிகையும் ராமநவமி என்ற இந்து பண்டிகையும் ஒன்றா கொண்டாட பாபா வாழ்ந்த காலத்திலே பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இன்றளவும் வருஷம் இது ஷிரடியில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஜெய்சங்கர் தெரு விஸ்மாம்பலத்தில் இருக்கிற கோவில்லையும் சிறப்பாக இந்த வருஷம் ராமநவமி விழா நல்லா நடந்தது. காலையில் கணபதி ஹோமம், அபிஷேகம், சகஸ்ரநாமம், பஜனை, அன்னதானம், மதிய ஆரத்தி இப்படின்னு பல விதமாக கொண்டாடினாங்க. மாலை 6 மணிக்கு ஆரத்தி, அது முடிஞ்ச உடனே விஷ்ணு சகஸ்ரநாமமும் பாராயணம் செய்யப்பட்டது. மாலை 7 மணிக்கு பாபாவுடைய திருவிதி உலா பக்தர்கள் புடைசூழ நடந்தது. ராமநவமி வேளையிலே பாபாவுன் தரிசனம், காணுகின்ற கண்களுக்கெல்லாம் கோடி கோடி புண்ணியம். உன் கோயில் தீபமாக நான் மாற வேண்டும், ஷீரடியில் தோரணமாய் நான் ஆட வேண்டும், தீராது தீராது உன் புகழை பாட. இதே ஊர்வலத்தில் கூடவே பாபாவுடைய படமும் பாதுகைகளும் பல்லக்கில் வந்தது. பக்தர்கள் பஜனை பாடிட்டு வந்தாங்க. வேத கோஷமும் வேதத்தை சொல்லிட்டு கூடயே வந்தாங்க. கோலம், கும்பி ஆட்டம், அந்த ஒரு நிகழ்ச்சியும் நல்லா நடந்தது. குழந்தைங்களும் இதில் கலந்துட்டு சந்தோஷமாக பாபாவுடைய தரிசனத்தை கண்டு கழிச்சின்னு வந்தாங்க. பட்டாசுலாம் நல்லா வெடித்தாங்க. மேலதாளத்தோட ஊர்வலம் எல்லா தெருவுக்கும் போகிறது இல்லையா? அப்போது அவங்க வீட்டு வாசலில் பக்தர்கள் கோலத்தை போட்டு வச்சுருப்பாங்க. பாபா படம் அவங்க வீட்டு வாசலில் வந்த உடனே அவங்க பிரசாதம், தேங்காய் இவைகளெல்லாம் பாபாவுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிப்பாங்க. அவங்களும் ஆரத்தியை ஒத்தின்ட்டு இப்படியா பாபா ஊர்வலம் 4-5 தெரு முடிஞ்சு ஜெய்சங்கர் தெருவுக்குள்ளே இறுதியாக வந்து சேர்ந்துடுறது. விசாலாட்சி மாதாவுடைய படமும் ஊர்வல வண்டியில் வச்சுருந்தாங்க. பக்தர்களுக்கு லட்டு, சுண்டல் பிரசாதமாக வழங்கினாங்க. பல்லக்கு ஊர்வலம் வந்தது இல்லையா? அவங்க பாபா சந்நிதிக்கு எதிர்க்க வாசலில் அழகாக ஒரு ஆட்டத்தை போடுவாங்க, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி.
கைலாசம் வைகுண்டம் இதுதானே சாயி, பாபா நாமத்தை தினம் தோறும் சொல்வோமே. கைலாசம் வைகுண்டம் இதுதானே சாயி, பாபா நாமத்தை தினம் தோறும் சொல்வோமே. ஒளியே நீ, உயிரானாய் நீ, உணர்வே நீ, உலகானாய் நீ. உலகம் முழுதும் உன் புகழை நான் பாட சாயி, பூசுகின்ற சந்தனமாய் மணக்க வேண்டும் சாயி. ஹரிநாமம் சிவநாமம் ஒன்றாக கேட்டேன், உன் நாமம் சேர இசையாகி ஒலித்தேன். ஹரிநாமம் சிவநாமம் ஒன்றாக கேட்டேன், உன் நாமம் சேர இசையாகி ஒலித்தேன். அருளே நீ, அதிர்வானாய் நீ, அகண்டம் நீ, பேரண்டம் நீ. உணரும் பொழுதில் பாபாவும் திருவடியில்
ஊர்வலம் நல்லபடியாக முடிஞ்சிடுறது. ஜெய்சங்கர் திரு மேற்கு மாமலம் ஷிரடி பாபா கோவில் இருக்குது இல்லையா, அங்கே பாபா எப்போவுமே பக்தர்களுக்கு தன்னுடைய பூரண அருளை எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்காரு. நம்பிக்கை, பொறுமை ஆகிய விதிக்கு ஏற்ப ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். மேலும் விசாலாட்சி மாதா ஒரு ராமநவமி திருநாளில் தான் பாபாவுடைய திருவடியை சேர்ந்தாங்க. ராமநவமி அப்படின்றது பாபா பிறந்த நாள் அப்படின்னு பக்தர்கள் அனைவராலும் ஒரு கொண்டாடப்படுற ஒரு ஃபங்க்ஷன். அன்னைக்கு விசாலாட்சி மாதா ஒரு சாய் பக்த இல்லையா, அன்னைக்கு தன்கிட்ட பாபா மாதாவை அழைச்சின்னு போயிட்டார். பல பக்தர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி அருள் புரிஞ்சுட்டு இருக்கார். சத்குருவே எனையாளும் சத்குருவே, பக்தி எனும் வேர்தான் குரு நீதான் தந்தாயே, எனையாளும் சத்குருவே, சத்குருவே காரணமாகி காரியமாகி சீரலாம் உயிர் கூறலாம் வந்து சுவாசமாய் எனையாளும் சத்குருவே. சர்வே ஜனா சுகினோ பவந்து. உலகில் உள்ள அனைவருக்கும் மன அமைதி கிடைக்க சாய் தமிழ் சார்பாக பாபாவை வணங்குகிறேன்.